ஆக ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது உண்மையா பொய்யா என்று அறிந்து கொள்வதற்கு ஆசிரிக்க வேண்டும். நம்ம வீட்டு நகை காணா போகலாம், காணா போக இவன் நடிச்சிருப்பான். அது பிள்ளை கொண்டு போய் கல்வி தொட்டில் தண்ணி தொட்டை போட்டிருக்கும். வேலைக்காரனுக்கு வேலை செய்கிறவன் அக்கம் பக்கம் உள்ளவனை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான், நீ எடுத்து திருடினியான்னு கேட்பான். அப்போ ஆசை ஆசிருந்தா இது கடவுளுக்கு கொடுத்தது, இன்னும் கொஞ்சம் சாயந்தரம் பொறுத்திருந்து பார்ப்போம். 3 பவுன் சங்கிலி தானே, எங்கேயாவது இருக்கும் பார்க்கலாம், முடிவு வைக்க மாட்டான். உடனே அந்த வேலை செய்யறவங்க கூப்பிடுவான், உடனே போலீஸுக்கு போடுவான், காவல்துறை கூப்பிடுவான், உடனே ரிப்போர்ட் கொடுத்துருவான். அவன் வந்து கூப்பிட்டு போய் அவனை கொடுமை செய்வான். உண்மையை கேட்க அவங்க வேற இல்லை. ஆக ஒரு நகை காணா போனால், அது தொகை காணா போனால் அது என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை வீட்டில் உள்ளவர்கள் எடுத்திருப்பார்களா, வேலை செய்தவர்கள் எடுத்திருப்பார்களா, அக்கம் பக்கம் எடுத்திருப்பாரா? சாயந்தரம் மட்டும் சிந்தித்து பார்த்து முடிவெடுக்கணுங்கிற அறிவு வரத்துக்கு 600 வருஷம் பூஜை செய்யும். என்னையாது ஒரு பொருள் காணா போன உடனே முடிவெடுக்காமல் ஒரு 3 நாள் கழித்து முடிவெடுக்க நினைக்கிற அறிவு வர்றதுக்கு 500 வருஷம் பூஜை செஞ்சாகும். என்ன இதுக்கு 500 தான்? இதுவே பிறவிக்கு காரணமாக. நகை காணா போனவன், நகையோ தொகையோ காணா போன உடனே ஒரு அவசரப்படுகின்றவன் நிச்சயம் நரகத்துக்கு போவான். என்ன காரணம்? நகை ஒரு இது தொட்டியில் கிடக்கலாம், அது மறந்து வேற இடத்த வச்சிருக்கலாம், அது யாருக்கோ கொடுத்துருக்கலாம், நகை தொகையோ பணமோ. அதை பற்றி செய்திருக்க 500 வருஷம் பூஜை செய்யும். என்ன காரணம்? பணத்து மேற்கு வெறி. யாராருமே சந்தேகப்படுவான். ஏனே நேற்று 10,000 ஒருத்தர் கொடுத்தோமே, அந்த தொகை அது அது நம்ம கணக்கு ஞாபகத்துக்கு வராது. மறதி ஒருவனுக்கு மரணத்தை உண்டு பண்ணும். மறதி ஒருவனுக்கு மரணத்தை உண்டு பண்ணும். சந்தேகம் 2 வகை மரணத்தை உண்டு பண்ணும். சந்தேகமும் நரகத்தை தரும், மறதியும் நரகத்தை தரும். ஆக சந்தேகம், மறதி இது போன்ற பலகீனங்கள் இல்லாதிருப்பதே சிறந்த புண்ணியம். அது எப்படி அவர் ஆசானை கேட்க வேண்டும். எதையும் நான் திடீரென்று முடிவு செய்கின்ற பலகீனம் என்று இருக்கின்றது. என்னையா ஒரு